அப்பாவின் வருகை. சண்டிகரில் இருந்த அவனது வீட்டுப்படியில் அப்பா உட்கார்ந்திருந்தார். குமார் அவரை எதிர்பார்க்கவில்லை. மதுரையில் இருந்த அப்பா எதற்காக திடீரென வந்து நிற்கிறார் என்று புரியவும் இல்லை. தனது பைக்கை மரத்தடியில் நிறுத்திவிட்டு புன்சிரிப்புடன் அப்பாவை நோக்கி நடந்தான். அவனை பார்த்தவுடன் அப்பா எழுந்து கொண்டபடி கையில் வைத்திருந்த காய்ந்த கொய்யா இலையை வீசி எறிந்தார். ஒடிசலான உருவம், தலை முழுவதும் நரைத்துவிட்டது. எப்பொழுதும் அணிவது போல கூடு போட்ட சட்டை, அடர் பச்சை நிற பேண்ட், கையில் அதே HMT வாட்ச், அகலமான ஃப்ரேம் கொண்ட மூக்கு கண்ணாடி. ஊர்லேருந்து எப்போ வந்தீங்க? வரதா சொல்லவே இல்லை. 4 மணிக்கு வந்தேன். திடீர்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. வீடு பூட்டி இருந்தது. உனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவேனான்னு வாசல்லே உட்காந்துட்டேன். ஏப்பா, கூப்பிட்டுருந்தா உடனே வந்திருப்பேனே. பக்கத்தில் தான் ஃபேக்ட்ரி. அதனால் என்னப்பா, நேராக போனதே தெரியலை. ஸ்கூல் விட்டு பசங்க சைக்கிளில் போகிறத பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன். எதிரில் இருக்க காலனியில் நிறைய வீடு இருக்கும் போல். 400 வீடு இருக்குது. அப்பாவின் வலது செருப்பில் ஒரு பக்கம் தேய்ந்து போயிருந்திருப்பது அவன் கண்ணில் பட்டது. உள்ளே வாங்கப்பா என்றபடியே தனது வீட்டு கதவை திறந்தான். அவன் கெமிக்கல் இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருக்கும் லோர்மா கம்பெனியே அந்த வீட்டை அவன் வசிப்பதற்காக கொடுத்திருந்தது. பழங்காலத்து வீடு. வெண்கல குமிழ்கள் கொண்ட பெரிய கதவுகள், பெல்ஜியம் லாந்தர் விளக்குகள், 6 அறைகள். அதில் 2 அறைகளில் பெரிய கட்டில்கள் இருந்தன. சமயக்கட்டுக்குள் ஒரு குடும்பமே வசிக்கலாம். அவ்வளவு பெரியது. குளியர் தொட்டி கொண்ட குளியர் அறை. வீட்டை சுற்றி மலர் தோட்டம். அந்த வீட்டின் ஒரே ஒரு அறையை மட்டும்தான் குமார் பயன்படுத்தினான். இவ்வளோ பெரிய வீட்டில் ஏன் ஏன் தனியாக இருக்கிறாய்? கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதான என்று அவனது உயர் அதிகார் பிஸ்வாஸ் கேட்பது வழக்கம். வீட்டில் நிறைய அறைகள் இருக்கிறது என்பதற்காக யாரையாவது கல்யாணம் செய்து கொள்வார்களா என்ன? உண்மையில் அவனுக்கு கல்யாண ஆசையே வரவில்லை. இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும் நாட்களில் அவனோடு படித்த வசுந்தராவை ரகசியமாக காதலித்தான். அவளிடம் கடைசி வர சொல்லவே இல்லை. மேற்படிப்புக்காக அவள் அமெரிக்கா போய்விட்டாள். அங்கேயே ஒருவனை திருமணம் செய்து கொண்டு விட்டாள். அதை காதல் தோல்வி என்று சொல்ல முடியாது, நிராசை என்று வேண்டுமானால் சொல்லலாம். அதன் பிறகு எப்போதாவது அம்மா அவனது திருமணத்தை பற்றி கேட்பாள். அவன் கொஞ்சம் டயம் கொடுமா சொல்கிறேன் என்பதை நிரந்தர பதிலாக வைத்திருந்தான். இன்றைக்கு அப்பாவை வீட்டு வாசலில் பார்த்தவுடன் ஒருவேளை தனது திருமணத்தை பற்றி பேசதான் வந்திருக்கிறாரோ என்று அவனுக்கு தோன்றியது. யாராவது உறவினர் வீட்டு பெண்ணை பார்த்து வைத்திருப்பார்கள். நேரில் பேசி முடிவு செய்ய வந்திருக்கக்கூடும் என நினைத்து கொண்டான். பிரம்மாண்டமாக இருந்த கதவுகளை தள்ளி திறந்து அப்பா ஒவ்வொரு அறையாக பார்த்து கொண்டிருந்தார். ரொம்ப பெரிய பங்களாவாக இருக்கு. கம்பெனியோடது என்றான் குமார். அவனது பதவி, சம்பளம் பற்றி அப்பா கேட்பார் என்று குமார் எதிர்பார்த்தான். ஆனால் அப்பா எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. இந்த 2.5 வருஷத்தில் ஊரிலிருந்து யாரும் அவனை தேடி வரவில்லை. செல்போன் வந்துவிட்ட பிறகு யாரும் கடிதம் எழுதுவதும் இல்லை. அம்மா தினமும் ஒரு முறை ஃபோன் செய்வாள். வருஷத்திற்கு 1-2 முறை அவன் ஊருக்கு போய் வருவான். மற்றபடி அவன் தன்னை சண்டிகர் வாசியாக நினைக்க துவங்கி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு அப்பாவின் எதிர்பாராத வருகை அவனை மகிழ்ச்சி படுத்தியது. எதற்காக வந்திருக்கிறார் என்ற காரணத்தை அவரே சொல்வார் என்று காத்திருந்தான். ஆனால் அப்பா அதை பற்றி பேசவே இல்லை. ஹாலில் இருந்த மர நாற்காலியில் அப்பா அமர்ந்து கொண்டபடியே, வீட்டில் டிவி இல்லையாப்பா என்று கேட்டார். லேப்டாப் இருக்கிறதுனால டிவி தேவையில்லப்பா என்றான். பனிக்காலத்தில் ரொம்ப குளிரும்ல என்று கேட்டார். ஆமாம் என்று தலையாட்டினான். அப்பா தனது பையிலிருந்து கட்டம் போட்ட நீல நிற லுங்கி ஒன்றை வெளியே எடுத்து அணிந்து கொண்டார். அரக்கை பனியனும் லுங்கியுமாக இருக்கும் அவரது தோற்றம் ஊரில் இருப்பது போன்ற நெருக்கத்தை ஏற்படுத்தியது. சற்றென மதுரையில் தனது வீட்டில் இருப்பது போல குமார் உணர்ந்தான். டீ போடவா என்று கேட்டான் குமார். அப்பா தலையசைத்தார். ஃப்ரிட்ஜில் இருந்த பால் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் அவன் போவதை அப்பா பார்த்து கொண்டே இருந்தார். இஞ்சி டீ தயார் செய்தான். அப்பா அதை ருசித்து குடித்தார். ஒருவேளை அம்மாவிற்கு ஏதாவது உடல் நலக்குறைவா? அதை பற்றி பேசதான் வந்திருக்காரா? வீட்டில் ஏதாவது பணம் தேவையா?
எதற்காக வந்திருக்கக்கூடும் என்று யோசித்தபடியே டீயை குடித்தான். நீ சண்டிகர் வந்து 2 வருஷம் இருக்கும்ல என கேட்டார் அப்பா. 2.5 வருஷம் ஆகுதுப்பா. வேலையில் ப்ரொமோஷன் வந்துருச்சு. இங்கேயே செட்டில் ஆகிற வேண்டியதான். நல்ல ஊராக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் மரங்கள், அமைதியான ஊர். அட்ரஸை சொன்னதும் ஆட்டோக்காரன் கரெக்டாக வீட்டு வாசலில் கொண்டு வந்து விட்டுட்டான் என்றபடியே வெளிவாசலை ஒட்டி பழுப்புரென நாய் வந்து நிற்பதை பார்த்து கொண்டிருந்தார். நைட் என்ன சாப்பிட்றீங்க? சப்பாத்தி பண்ணவா என்று கேட்டான் குமார். நீயா சமைக்கிற என வியப்போடு கேட்டார். அப்பா, நைட்டு மட்டும் சமைச்சுக்கிறேன். மற்ற 2 வேளையும் ஆஃபீஸ் கேன்டீன். அம்மாவை வேணும்னா இங்கே அனுப்பி வைக்கவா என்று கேட்டார் அப்பா. அப்போது நீங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவீங்க, நானே சமாளிச்சுக்கிடுவேன். காய்கறி எல்லாம் கிடைக்குதா? பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது. எல்லா காய்கறிகளும் கிடைக்கும். அவசரத்துக்கு ஃபோனில் ஆர்டர் பண்ணினா வீட்டுக்கே கொண்டு வந்து தருவாங்க. அப்பா சைவ உணவுகள் மட்டுமே சாப்பிடக்கூடியவர். அம்மா அசைவம் சாப்பிடுபவர். அம்மாவிற்காக மீனும் கோழியும் அப்பா வாங்கி வருவதுண்டு. சமைத்து தனியாக சாப்பிட பிடிக்காமல் குமாரையும் அசைவம் சாப்பிட பழக்கிவிட்டாள் அம்மா. நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரட்டா என்று கேட்டார் அப்பா. நீங்கள் இருங்க, நான் போயிட்டு வரேன் என்றபடியே சமையல் அறைக்குள் போய் துணிப்பையை ஒன்றை எடுத்துக்கொண்டான். அப்பாவிற்காக சமைக்கப் போகிறேன் என்பது வினோதமான உணர்வாக இருந்தது. இத்தனை வருஷங்களில் ஒரு முறை கூட அவன் அப்பாவிற்காக சமைத்ததில்லை. அம்மா திருப்பதிக்கு போன நாளில் கூட அவர்கள் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டிருக்கார்கள். அப்பாவிற்கு சமைக்க தெரியாது. இன்று அப்பாவிற்காக சமைப்பது என்பது அவனை மகிழ்ச்சிப்படுத்தியது. ஏதாவது இனிப்பு செய்து கொடுக்கலாமா என்று மனதுக்குள் தோன்றியது. பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது அப்பா தானும் உடன் வருவதாக நின்றிருந்தார். பைக்கில் அவரையும் அழைத்து கொண்டு காய்கறி மார்க்கெட் நோக்கி செல்ல ஆரம்பித்தான். அவனது மனது அப்பாவிற்காக சமைத்ததை பற்றியே நினைத்து கொண்டிருந்தது. சமையல் அறையில் அம்மா முந்திரி பருப்பு, ஏலக்காய் டப்பாவை எடுக்கிறார் என்றால் வந்திருக்கும் விருந்தினர் முக்கியமானவர் என்று அர்த்தம். ரவா டப்பாவை எடுத்தால் அவசர விருந்தினர், காலையில் போய்விடுவார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 2 வகை பாயாசம் செய்தால் அப்பாவின் பிறந்தநாள் என்று அர்த்தம். கொத்தரங்காயும் துவையலும் என்றால் பிடிக்காதவர் வந்திருக்கிறார் என்று பொருள். இப்படி அம்மா தனது சமையலின் வழியே மனிதர்களே மதிப்பிட்டிருந்தால் விருப்பமானவர்களுக்கு ருசியான உணவை சமைத்து தருவதன் வழியே மட்டுமே தனது அன்பினை காட்ட முடியும் என அம்மா நம்பினாள். அம்மா எது சமைப்பதாக இருந்தாலும் அப்பாவிற்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று யோசித்து விட்டுத்தான் செய்வாள். அவளுக்காக அப்பா முட்டையும் மீனும் வாங்கி வருவதை குற்ற உணவோடு தான் ஏற்றுக்கொள்வாள். அது ஏன் என்று குமாருக்கு புரியாது. இன்றைக்கு அப்பாவிற்கு சமைக்கப் போகிறான் என்றால் அம்மாவாக மாறிவிட்டான் என்று குமார் நினைத்து கொண்டான். அம்மாவைப் போலவே தன்னாலும் அப்பாவை கவனித்து கொள்ள முடியும் என்று காட்ட வேண்டும். அவள் பாயாசம் செய்யலாம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். தந்தையிடம் மகள் கொள்ளும் நெருக்கம் போல பையன்களால் ஒருபோதும் நெருக்கமாக இருக்க முடியாது. ஆனால் சமைப்பதன் வழியாக அந்த நெருக்கத்தை பையனாலும் உருவாக்க முடியும். உணவு என்பது ஒரு மொழி, உலகம் முழுவதும் புரிந்து கொள்ளப்படும் மொழி. சிறுவனைப் போல சாலையில் இருந்த துணை கடைகளை அப்பா வேடிக்கை பார்த்தபடியே வந்தார். சாம்ராஜ் மார்க்கெட் இருந்த வீதியில் பைக் நிறுத்த முடியாது என்பதால் ஏடிஎம் ஒன்றை அருகில் பைக்கை நிறுத்திவிட்டு அவர்கள் நடந்தார்கள். அவன் கோவையில் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருந்த நாட்களில் மாதம் ஒருமுறை அப்பா அவனை காணுவதற்காக ஹாஸ்டலுக்கு வருவார். அவனை நகருக்குள் அழைத்து கொண்டு போய் சோப்பு, டூத்பேஸ்ட், தின்பண்டங்கள் வாங்கி தருவார். பின்பு ஜூனியர் குப்பனா ஹோட்டலுக்கு அழைத்து போய் சிக்கன் பிரியாணி, தந்தூரி சிக்கன், ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். இதற்காக ஏன் ஊரிலிருந்து வர வேண்டும் என்று மறுத்து சொல்லியிருக்கிறான். அது என் சந்தோஷத்திற்காக என்பார் அப்பா. அப்பா அவனை திட்டியதோ அடித்ததோ கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அவனை அழைத்து கொண்டு நூலகத்திற்கு போவார். ஊரில் ஏதாவது இலக்கிய கூடங்கள் நடந்தால் அழைத்து கொண்டு போய் கேட்க வைப்பார். வாரம் சனிக்கிழமை இரவு தவறாமல் அன்சாரி கடைக்கு அழைத்து போய் பரோட்டா வாங்கி தருவார். அவன் பேஸ்கெட் பால் விளையாடுவதில் ஆர்வம் கொண்டிருந்த நாட்களில் அவர் 4:30 மணிக்கே எழுந்து அவனை எழுப்பி விடுவார். விளையாடி முடித்து அவன் வீடு வருவதற்குள் மைதானத்திற்கே ஃப்ளாஸ்கில் ஹார்லிக்ஸ் கொண்டு வந்து நின்றிருப்பார். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது
அவனுக்காக ஒரு பர்ஸ் வாங்கி கொடுத்தார். அதில் 100 ரூபாய் ஒன்றும் 5 10 ரூபாய்களும் இருந்தன. அதன் பிறகான வருஷங்களில் அவன் அறியாமல் அடிக்கடி பர்சில் அப்பா பணம் வைத்து விடுவது உண்டு. அம்மாதான் கணக்கு கேட்பாள். வீணாக செலவு செய்யாத என்று கண்டிப்பாள். அம்மா சினிமா பார்க்க விரும்பாதவள். ஆகவே அவனும் அப்பாவும் தான் சினிமாவிற்கு போவார்கள். படம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அப்பா அவன் முகத்தை பார்த்தபடி இருப்பதை உணர்ந்திருக்கிறான். மழை நாட்களை ஒரு முறை கூட அவன் நனைத்ததில்லை. ஸ்கூல் கேட்டில் அப்பா குடையோடு நின்றிருப்பார். அவனது நோட்டிற்கு காக்கி அட்டை போட்டு தருவது, அறுவைய நோட்டில் படங்கள் வரைந்து தருவது எல்லாமும் அப்பாவின் வேலை. என்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு 6 மாத காலம் சென்னையில் வேலை செய்தான். பின்பு சண்டிகரை வேலை கிடைத்து புறப்பட தயாராகும் நாட்களில் அம்மா சொன்னால், உன்னை விட்டுட்டு உங்கள் அப்பா எப்படி இருக்க போறான்னு தெரியல. அது நிஜம். ஆனால் அப்பா தனது தவிப்பை கொள்ளாமல் நினைச்சா ஃப்ளைட்டில் வந்துட போகிறான், இல்லாட்டி நான் சண்டிகர் போயிட போகிறேன் என்று சொன்னார். அவன் சண்டிகர் போன நாளிலிருந்து அப்பா அம்மா இருவரையும் அங்கே வரும்படி அழைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவர்கள் வரவில்லை. பொங்கல் ஊர் திருவிழா என்று அவன் 2-3 முறை ஊருக்கு வந்து போனான். அவன் சண்டிகர் வந்த பிறகு அப்பாவை ஊரை மறந்து போனான் என்பதே உண்மை. கெமிக்கல் ஃபேக்டரியிலிருந்து வேலை முடிந்து வீடு திரும்பிய இரவுகளில் அம்மாவை நினைத்து கொள்வான். விடுமுறை நாளில் அம்மாவிற்கு ஃபோன் பண்ணி நீண்ட நேரம் பேசுவான். அப்போதும் 1-2 வார்த்தைகளுக்கு மேல் அப்பாவிடம் பேச எதுவும் இருக்காது. படித்து முடித்த கடிதம் ஒன்றைப் போல அப்பா இருப்பதாக தோன்றும். இன்று அப்பா திடீரென சண்டிகர் வந்து நின்றது அவனுக்கு பிடித்திருந்தது. பஜாரில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகள் அவனது மகிழ்ச்சியின் வண்ணங்களைப் போல ஒளிந்து கொண்டிருந்தன. காய்கறி மார்க்கெட்டில் அப்பா தனக்கு பிடித்த வெண்டிக்காய்களை வாங்கினார். சண்டிகர் வெண்டிக்காய் நம்ம ஊர் காய் மாதிரியே இருக்கு என்று வியந்தார். பெரிய வெங்காயம், காலிஃப்ளவர், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், தேங்காய் என தேவையானவற்றை அவன் வாங்கி கொண்டான். அப்பா ஒரு கேரட்டை கடித்து தின்றபடியே நடந்து வந்தது அவனுக்கு மகிழ்ச்சி அளித்தது. சாலையை கடந்து எதிர்வரிசையில் இருந்த பலசரக்கு கடையில் கோதுமை மாவு, சிவப்பு அவல், நெய், முந்திரி, ஏலக்காய் என வாங்கினான். அப்பா பணம் கொடுப்பதற்காக தனது பரிசை எடுத்தார். அதற்குள் முந்தி கொண்டு அவன் பணம் கொடுத்தான். அதை பார்த்து அப்பா சிரித்து கொண்டாள். திரும்பி வரும்போது வேறு பாதை வழியாக பைக்கை செலுத்தினான். அப்பா ஊரை ரசித்தபடி வந்தார். வழியில் ஒரு கடையில் ஆனந்த விகடன் கிடைக்கும் என்பதால் பைக்கை நிறுத்தி அப்பா படிப்பதற்காக விகடன் வாங்கினான். நம்ம ஊருக்காங்க கடையா என்று அப்பா கேட்டார். ஆமாப்பா, திண்டுக்கல்காரங்க இந்த ஏரியாவில் நிறைய தமிழ் குடும்பம் இருக்கு என்றான். வீட்டுக்குள் வந்தவுடன் சப்பாத்திக்கு மாவு பிசைந்து வைத்தான். கடாயில் நெய் ஊற்றி முந்திரி வறுத்தான். பின்பு அவளை வறுத்து தனியாக வைத்தான். தண்ணீரை சுட வைத்துவிட்டு மிக்சியில் முந்திரி பருப்பினை பொடி பண்ணினான். சுட வைத்த தண்ணீரில் அவள் சேர்த்து கிளறி 3 நிமிடம் கழித்து பால் சேர்த்து நன்கு கொதிக்க விட்டான். கடைசியாக முந்திரி ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கும்போது வாசனை கமகமன வந்தது. ஒரு ஸ்பூனில் பாயசத்தை எடுத்து ருசி பார்த்தான். இனிப்பு குறைவாக தோன்றவே கொஞ்சம் சீனி சேர்த்து கொண்டான். பாயாசம் தயாரானது. இன்னொரு அடுப்பில் கேரட், காலிஃப்ளவர் மசாலா செய்ய ஆரம்பித்தான். அவன் சமைத்து முடிக்கும் வரை அப்பா வார இதழ் ஒன்றை படித்து கொண்டிருந்தாள். அவனும் அப்பாவும் சாப்பிட உட்காரும்போது பாயாசத்தை கண்டதும் அப்பாவின் முகம் வளர்ந்தது. பாயாசம்லாம் எதுக்குப்பா என்றார். திடீர் பாயாசம் என்று சொல்லி சிரித்தான் குமார். ஆஃபீஸ் விட்டு வந்த உன்னை ரெஸ்ட் எடுக்க விடாமல் நிறைய வேலை கொடுத்துட்டேன் என்ற அப்பா. அதெல்லாம் இல்லப்பா என்றபடியே பீங்காங் கிண்ணத்தில் பாயாசத்தை கொடுத்தான். அப்பாவிற்கு பாயாசம் பிடித்திருப்பது அவரது முகத்தில் தெரிந்தது. மெலிதான சப்பாத்தி ஒன்றை அவரது தட்டில் போட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக பீத்து சாப்பிட்டபடியே டேஸ்டா இருக்கு, உங்க அம்மா கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாய் என்றார். அப்பாவிற்காக அவன் சமைத்து தருவதை அம்மா பார்க்க வேண்டும் என்று அவனும் விரும்பினான். அப்பா பச்சை வெங்காயம் சாப்பிடுவதில் விருப்பம் கொண்டவர் என்பதால் நிறைய ஆனிய ஸ்லைஸ் வெட்டி வைத்திருந்தான். அதை இனிப்பு சாப்பிடுவது போல ஆசையாக அப்பா கடித்து தின்றார். நம்ம ஊருக்கு வரது ஆந்திரா வெங்காயம், இது காரம் கம்மியா ருசியா இருக்கு என்றார். சாப்பிட்டு முடிந்த பிறகாவது அப்பா எதற்காக வந்திருக்கா என்பதை சொல்லுவார் என காத்திருந்தான். அவர் அதை பற்றி பேசவே இல்லை. ரயில் பயணத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டிருந்தார். ஏதாவது முக்கியமான விஷயமாப்பா என்று நேரடியாக கேட்டான். சும்மாதாப்பா வந்தேன், வயசாகுதுல, திடீர்னு மனசுல ஏதோ தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். மனசுக்குள் எதையோ நினைக்கிறார், ஆனால் சொல்ல விரும்பலை என்று புரிந்தது. வளர்ந்த பிள்ளைகளிடம் வெளிப்படையாக பேசுவதற்கு எந்த தந்தையும் விரும்புவதில்லை. அவர்களாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது எப்படி சாத்தியம்? அம்மாவை போல நேரடியாக கேட்கவோ கோபத்தை காட்டவோ வேண்டியதான. ஆனால் அப்பாவால் அப்படி நடந்து கொள்ள முடியாது. அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, வந்திருந்தா சாப்பாடு
கிடைச்சிருக்காதுல்ல என்று சொல்லி புன்னகைத்தாள். அந்த தருணத்தில் அப்பா யாரோ போல் தெரிந்தால், அம்மா வந்திருந்தால் அவனை சமயக்கட்டின் பக்கம் விட்டிருக்க மாட்டாள். உங்கள் ஹெல்த் எப்படிப்பா இருக்கு என்று கேட்டான். ரெகுலராக வாக்கிங் போகிறேன், ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, மாத்திரை போட்டுக்கிறேன் என்று சொன்னார். அப்பா நீங்கள் 2 பேரும் இங்கேயே என் கூட வந்து இருக்கிறாம்ல, அது சரிப்படாதுப்பா. இது உன் வீடு, ஏன் ஊரை விட்டு என்னால் வர முடியாது, ஒரே உடம்பானாலும் கை 2க்கும் இடைவேளை இருக்குல்ல என்றார். அப்பா படுப்பதற்காக ஒரு அறையில் இருந்த கட்டிலை தயார் செய்தான். அப்பா உறங்கும்போது வெறும் வயலோடு தான் படுத்து கொள்வார். இங்கே குளிராக இருக்கும் என்பதால் அப்படி படுக்கக்கூடாது, கம்பளை போத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீ காலையில் ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போகணும் என்று கேட்டார் அப்பா. 6:30 மணிக்கு. நீங்கள் தூங்குங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு டிஃபன் கொடுத்து அனுப்புகிறேன், சாப்பிடுங்க. விஜயகுமார் எங்கள் ஆஃபீஸில் தஞ்சாவூர் பையன் வேலை செய்கிறான், அவனை அனுப்பி வைக்கிறேன். அவன் ஊரை சுற்றி காட்டுவான், நான் சாயங்காலம் வந்துடுவேன். அதெல்லாம் எதுக்குப்பா, நானா ஊரை சுற்றி பார்த்துடுவேன், யாரையும் அனுப்ப வேண்டாம். வீட்டு சாவியை எங்கே வச்சுட்டு போகிறது மட்டும் சொல்லு, பூந்தொட்டிக்கில் போட்டுட்டு போயிருங்க. ஊர்லேருந்து உனக்காக ஒன்றும் வாங்காமல் வந்துட்டேன் என்று வருத்தமான குரலில் சொன்னான். அப்பா நான் என்ன சின்ன பையனா என்று கேட்டான் குமார். அப்பா பதில் சொல்லவில்லை. ஆனால் அவர் தலையசைப்பில் சிறுவன்தான் என்பது போலிருந்தது. அலார வைத்து 4 மணிக்கு குமார் எழுந்து கொண்டான். டீ தயார் செய்து குடித்தான். வெந்நீரில் குடித்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டான். அப்பா படுத்திருந்த அரைக்கரவை லேசாக தள்ளி திறந்தபோது கம்பளைக்குள் சுருண்டு அப்பா உறங்கி கொண்டிருந்தார். அப்பா செய்வது போலவே அவரது பர்சில் கொஞ்சம் பணத்தை சொருகி வைத்தான். பின்பு கதவை மூடிவிட்டு அவன் பைக்கை தள்ளி கொண்டு சாலைக்கு போய் ஸ்டார்ட் செய்தான். பனிப்புகைக்குள் அவனது பைக்கு சென்றது. அன்று மாலை அவன் வீடு திரும்ப வரும்போது சிந்தி ஸ்வீட்ஸை, ஜிலேபி, காராஜா அல்வா வாங்கி வந்தான். அப்பா தனியாக ஊர் சுற்றி வெட்டி திரும்பியிருந்தார். ரொம்ப அழகான ஊருப்பா, ராக் கார்டன் பார்த்தேன், இஷ்கான் மந்திர், பாலிகா பஜார், பட்டேல் மார்க்கெட் எல்லாம் பார்த்தேன். சீக்கியர்கள் எல்லாம் அன்பாக நடந்துக்கிறாங்க. 2 ஆண்டுகளில் அவனே சண்டிகரின் 2 இடங்களுக்கு தான் போய் பார்த்துருக்கிறான். மற்றபடி சினிமா பார்க்க மால்களுக்கு போவதுண்டு. ஒரு முறை மொகல் கார்டன், பாலிகா பஜார் போயிருக்கான். ஆஃபீஸ், வீடு, ரயில் நிலையம், நண்பர்களின் வீடு என அவனது உலகமே சிறியது. நேற்று நைட் நல்லா தூங்கிட்டேன். மீனாட்சி அம்மன் கோவில் பிரகாரத்தில் உன்னை கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு கணா, ஒவ்வொரு தூணா தொங்கிக்கிட்டு நீ ஓடுற. பிரகாரத்தில் ஒரு ஆள் கிடையாது. உன் பின்னாடியே நான் ஓடி வந்தேன். நேரில் நடந்த ஒன்றை விரிவது போல் ஆசையாக அப்பா விவரித்து கொண்டிருந்தார். அதை கேட்கும்போது அவனுக்கு தான் சிறுவனாகிவிட்டது போல் உணர்வு ஏற்பட்டது. அந்த நேரம் மனதில் தந்தை என்பதை நினைவுகளால் வாழும் மனிதன்தானோ என்று தோன்றியது. அன்றைவது அப்பாவும் அவனும் சாகர் ரத்னா என்ற பஞ்சாபி உணவகம் ஒன்றுக்கு சாப்பிட போனார்கள். நீ நான்வெஜ் சாப்பிடுப்பா என்றார் அப்பா. இது ரொம்ப பாப்புலரான வெஜிடேரியன் ஹோட்டல், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா தன் முன்னே வைக்கப்பட்ட விதவிதமான உணவு வகைகளை கூச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். இவ்வளோ எதுக்குப்பா என்றார். ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பாருங்க என்றார் குமார். தயக்கத்துடன் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். நாம தான் எல்லாத்தையும் காலி பண்ணணும் என்றார் குமார். அதை கேட்டு அப்பா சிரித்தார். சிறு வயதில் அன்சாரி கடையில் அப்பா இப்படி அவனிடம் சொன்னது நினைவில் வந்து போனது. அதே சொற்கள். சாப்பிடும்போது குமார் அப்பாவிடம் கேட்டான், நீங்கள் ஏப்பா என்கிட்ட கூச்சிக்கிட்டதே கிடையாது, உன்னை எதுக்குப்பா கூச்சிக்கிடணும் என்று அப்பா பதிலுக்கு கேட்டார். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், பொய் சொல்லியிருக்கேன், அதான் உனக்கே தெரியுதுல்ல, பிறகு நான் ஏன் கூச்சிக்கிடணும்? நீங்கள் என்னை பார்க்க சும்மா வந்தேன்னு சொன்னதை என்னால் நம்பவே முடியல. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா என்னை நேரடியாக அவர் வந்த காரணத்தை கேட்டான். நான் சொல்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, நீ என்ன சின்ன பையனா? என் கல்யாணத்தை பற்றி அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவள் அப்படி தான், உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் கல்யாணம் எல்லாம் உன் விருப்பப்படி தான் நடக்கணும். உனக்கு எப்போ மனசு வருதோ அப்போ பண்ணிக்கோ. நான் ஒரு பஞ்சாபி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட போகிறேன்னு அம்மா கிட்ட போய் சொன்னேன். அம்மா கோச்சிக்கிட்டாங்க. அப்படி பண்ணிக்கிட்டாலும் தப்பு இல்லைப்பா. உன் ஆசை தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் என்னை ரொம்ப சுதந்திரமாக வளர்த்துட்டீங்க. அதனால் உங்களை விட்டு நான் ரொம்ப விலகியிருக்கேன்ப்பா. நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பேச முடியல. நீ சொல்லி தான் தெரியணும் இல்லைப்பா. எனக்கே உன் மனசு புரியும் என்றா அப்பா. பேச்சிற்காக கூடவா ஆதங்கப்படவோ சண்டையிடவோ கூடாது. எதற்காக அப்பா இவ்வளவு நிதானமாக இருக்கிறார், நடந்து கொள்கிறார் என குமாருக்கு எரிச்சலாக வந்தது. உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்யணும்னு தெரியல என்றான் குமார். இந்த மனசோடு எப்பவும் இருந்தால் போதும்பா, எங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்கு தான் பென்ஷன் வருதே, எங்களுக்கு என்ன செலவு சொல்லு என்றார். அம்மாவை அழைச்சிட்டு பத்ரிநாத், கேதாரிநாத் டூர் போயிட்டு வரீங்கன்னான்னு சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணுறேன். அவளுக்கு முட்டி வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவளை கூட்டிகிட்டு எங்கே போகிறது? நாங்கள் இந்தியாவை சுற்றி பார்த்து என்ன ஆக போகுது? எங்களுக்கு பக்கத்தில் இருக்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறதுக்கே முடியலை. உங்களுக்கு எதுலேயும் ஆசை கிடையாதாப்பா? ஒரே ஆசை தான் இருந்துச்சு, நீ படித்து நல்லா வரணும். அதான் நிறைவேறிச்சுல. அம்மாவுக்கு 1000 ஆசை இருக்குப்பா. பேரம் பேத்தி கல்யாணம் வரைக்கும் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அவள் பாவம் என்றார் அப்பா. மதுரையில் அம்மாவும் நீங்களுமா தனியாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கா?
இத்தனை வருஷமாக அப்படி தானே இருந்தோம். இதில் என்ன கஷ்டம்? உனக்கு தான் தனியாக இருக்கிறது கஷ்டம். நான் சமாளிச்சுக்கிறேன், அது எனக்கே தெரியும் என்று சொன்னார். பேச்சை எப்படி தொடர்வது என தெரியாமல் அவரது தட்டில் இன்னொரு ரொட்டியை எடுத்து வைத்தான். எனக்கு போதுப்பா, பிறகு நைட்டு தூக்கம் வராமல் போயிடும். நாளைக்கு எங்கள் கெமிக்கல் ஃபேக்டரியை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் குமார். நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்றார் அப்பா. கை கழுவதற்காக சென்றபோது அம்மாவிடம் பேச வேண்டும் போல் குமாருக்கு தோன்றியது. வாஷ் பேசின் அருகே நின்றபடியே அம்மாவிற்கு ஃபோன் செய்தான். ஹோட்டலில் சாப்பிட்ட விதவிதமான உணவு வகைகளை பற்றி அம்மாவிடம் சொல்லி கொண்டிருந்தான். அம்மா சிரித்தபடியே, உங்கள் அப்பா சந்தோஷமாக இருந்தால் சரிப்பா என்றான். நீயும் வந்திருக்கலாம்ல என்றான் குமார். அதுக்கென்ன, உன் கல்யாணத்துக்கு வரேன் என்றாள் அம்மா. அதை கேட்டு குமார் சிரித்தான். இது போன்ற பெற்றோர்கள் தனக்கு கிடைத்து இருக்கிறார்கள். இந்த உலகில் தான் ஒரு அதிர்ஷ்டசாலி என உணர்ந்தான் குமார். ஃபோனை வைக்கும் முன்பாக அம்மா சொன்னாள், கொஞ்ச நாளாவே உங்கள் அப்பா எதையோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. நான் கேட்ட சொல்ல மாட்டாரு. அப்படியெல்லாம் இல்லைம்மா, சந்தோஷமாக தான் இருக்கார். அவர் மனசில் இருக்கிற எதையும் வெளியே சொல்ல மாட்டாரா? நீ தான் என்னன்னு கேளு. ஒன்றுக்கு 10 தடவை கேட்டுட்டேன். நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறார். உன்னை பார்த்தா அவருக்கு எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி முடிக்கும்போது அம்மா அவளை அறியாமல் உடைந்து அழுதாள். அம்மாவை எப்படி சமாதானம் செய்வது என தெரியவில்லை. அம்மா ஃபோனை வைத்துவிட்டாள். மறுபடி அவன் கையை கழுவினான். தண்ணீர் கையில் படும்போது ஏற்படும் குளிர்ச்சி மனதிற்கு ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. அப்பா எதை நினைத்து கவலைப்படுகிறார், ஏன் அதை சொல்ல மறுக்கிறார் என யோசித்தபடியே அப்பா அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி சென்றான். அவன் வருவதற்குள் சாப்பாட்டிற்கான பணத்தை அப்பா கொடுத்திருந்தார். ஏப்பா, நான் வருவேல என்றான். அதனால என்னப்பா என்று அப்பா சிரித்தார். வெளியே வந்தபோது அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அப்படி நடக்க கூச்சமாகவும் இருந்தது. அப்பாவும் அவனும் பைக்கில் வீடு திரும்பி வரும் வரை பேசிக்கொள்ளவில்லை. வீட்டுக்கு வந்தவுடன் அப்பா தனது படுக்கைக்கு சென்று விட்டார். குமார் அலுவலக வேலையை லேப்டாப்பில் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அரை கதவை தள்ளும் சத்தம் கேட்டு திரும்பிய போது அப்பா நின்று கொண்டிருந்தார். என்னப்பா, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். பஸ்ஸில் டெல்லி அங்கேருந்து ட்ரெயினில் சென்னைக்கு போயிடுறேன் என்றார். அதுக்குள்ளே என்ன அவசரம்? ஒரு வாரமாவது இருங்கப்பா, சிம்லா போயிட்டு வரலாம். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்தேன், பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன் என்றார். அப்போ காரில் டெல்லி கொண்டு போய் விட சொல்கிறேன். அங்கேருந்து மதுரைக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன். நிறைய செலவு ஆகும்பா. எனக்கு எதுக்கு இவ்வளோ செலவு? நான் ட்ரெயினில் போயிடுறேன். அவனுக்கு கோபம் வந்தது. நீங்கள் ஃப்ளைட்டில் தான் போகிறீங்க, செலவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அப்பா அவனது கோபத்தை கண்டு சிரித்தார். பின்பு அவன் அருகில் வந்து நின்று, டிக்கெட் போடுறதுல பாதி காசாவது நான் தரேன் என்றார். அவரை என்ன செய்வது என குமாருக்கு புரியவில்லை. நீங்கள் படுத்துக்கங்க, லீவு போட்டுட்டு நானே டெல்லி கூட்டிகிட்டு போய் உங்களை ஃப்ளைட்டில் அனுப்பி வைக்கிறேன். சரிப்பா என்றார் அப்பா. அப்படி அப்பா சொன்ன விதம் சிறு வயதில் அவன் சொன்னது போல இருந்தது.